நீங்கள் எம்எல்ஏ வராங்கன்னு சொன்னதுனால இவ்வளோ ஆர்வமாக எல்லாரும் நம்ம எம்எல்ஏ மேடம் மீட் பண்ணணும், இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கணும்னுட்டு இவ்வளோ உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் நம்ம ஏரியாவுள்ள நம்ம பாஸ்ட் ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சர் எம்எல்ஏ நம்ம ரூபகலா சசிதர் மேடம் வந்திருக்காங்க. என் வார்ட் சார்பாக நான் உங்களை வரவேற்கிறேன். அப்புறம் நம்ம சிஎம்சி கமிஷனர் வந்திருக்காங்க, நம்ம சிஎம்சி முனிசிபல் பிரசிடென்ட் வந்திருக்காங்க. நான் கூட இருக்கிற எல்லா சீஃப் கெஸ்ட் எல்லாருக்குமே நான் வெல்கம் பண்ணிக்கிறேன் இந்த நேரத்தில். அண்ட் இந்த நேரத்தில் நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லணுன்னாக்கா, நம்ம எம்எல்ஏ மேடம் சப்போர்ட் இல்லாத இந்த வார்டில் இல்லை, எந்த வார்ட்லேயுமே எந்த வேலையுமே நடக்காது. அவங்க நாலேஜ் இல்லாமல் எந்த கவுன்சிலராலையும் எந்த வேலையும் பண்ணவும் முடியாது. அவங்கள மீறி நாங்கள் எந்த வேலையும் பண்ணவும் முடியாது. அவங்க கிராண்ட்ஸ் எங்களுக்கு பண்ணி கொடுக்காம நாங்கள் எந்த வேலையும் பண்ண முடியாது. இந்த அளவுக்கு ஒரு ஏரியாவும் நம்ம ஏரியா பர்பஸாக இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்குன்னா அதுக்கு ஒன்லி ரீசன் அவங்க தான். எங்கள் பேக் போன், எங்கள் பில்லர் ஆஃப் சப்போர்ட் எல்லாமே அவங்க தான். ஒரு கிராண்ட்ஸ் பண்ணும்போதும் நம்ம வார்டுக்கு ஒரு டெவலப்மெண்ட் ஆகும்போதும் அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் லேட் ஆகிருக்கலாம், டைம் எடுக்கும். பட் ஆனால் எந்த வேலையுமே ஆகாதுன்னு சொன்னதில்லை. அவங்க ஒரு நாளும் ஒரு டைமும் அவங்க எல்லா வேலையும் நம்மளுக்கு முடிச்சு கொடுத்துட்டா இருந்திருக்காங்க. அதுக்கு உங்களுக்கு எல்லாமே சாட்சியாக எல்லா வேலையும் நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோம். இந்த நம்ம வார்டில் இருட்டுன்றது கிடையாதுங்க இன்னைக்கு. அதுக்கு ரீசன் யார்? ஐமாஸ் லைட் எப்படி இருக்குது, ரோட் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது, க்ளீன் க்ரீன் சீனுன்னுட்டு நம்ம கௌதம் நகரை ஒரு முன்மாதிரியான ஒரு எக்ஸாம்பிளாக செட் பண்ணணும் கேஜிஎஃப்க்குன்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் நகர் அசோசியேஷன்ஸும் சரி, நம்ம சுப்ரமணி சார் he made impossible things possible in front of all of us. நான் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் கேஜிஎஃப்க்கு. நம்ம ஏரியா கௌதம் நகர், நம்ம ரோடு நம்ம எப்படி பார்த்து மற்றவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளை செட் பண்ணணுன்னுட்டு அவரோட முயற்சி எடுத்து எங்கள் கூட கை கோர்த்து இந்த அளவுக்கு இந்த ரோடை பிரகாசமாக இன்னைக்கு அதை ஸ்பார்க்கல் ஆகுது நம்ம கண்ணு முன்னாடி இந்த அளவுக்கு நல்லா தெரியுதுன்னா அதுக்கு அவரோட மேஜர் சப்போர்ட் நம்மளுக்கு இருந்திருக்கு. இந்த நேரத்தில் நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சிக்கிறேன். வித் பெர்மிஷன் ஆஃப் எம்எல்ஏ மீடியா, இது என்னோட அந்த பக்கம் ஒரு நிமிஷம் வீடியோ எடுத்துக்கோங்க. ஃபார் த பர்சன் ஹூ செட் யூ டோன்ட் கம் இன்சைட் கௌதம் நகர், இது இந்த கௌதம் நகரில் உங்களை யாரும் இன்வைட் பண்ண மாட்டாங்க, நீங்கள் வராதிங்க, இது உங்களை நாங்கள் வெல்கம் பண்ணல, இந்த ஏரியாவில் உங்களுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறவங்களுக்கு நான் பேரை சொல்ல விரும்பல. பட் இந்த இடத்துல பதில் சொல்ல விரும்புகிறேன். பாருங்கள், இது என்னோட கௌதம் நகர் மக்கள். இவங்க எனக்கு எப்போவுமே சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க, இதுக்கு மேலேயே சப்போர்ட்டாக இருப்பாங்க. இவங்க சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் இங்கே நிற்கல. இந்த இடத்துல இன்னும் வரப்போகிற காலகட்டத்திலும் இல்லைனாலும் எங்கள் சோஷியல் சர்வீஸ் எண்ட் ஆகாதுங்க, கண்டிப்பாக கண்டினியூ ஆகும். இந்த இடத்துல ஒரு கவுன்சிலர் போஸ்ட் இருந்தால் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா பவரோடு உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுவோம். தவிர நாங்கள் நிறைய வேலை பண்ண வேண்டியது பாக்கி இருக்குது. எங்கள் டேர்ம் ஆகுறதுக்குள்ளே என்னென்ன வேலை சொன்னமோ எல்லாம் முடிச்சு கொடுத்துருக்கோம். இன்னமும் நல்ல வேலை பண்ணணுன்றது எங்களுக்கு எய்ம் இருக்குது. கண்டிப்பாக உங்கள் கோஆப்ரேஷன் இருந்தால் நான் கண்டிப்பாக வேலை பண்ணுவேன். தேங்க்ஸ். I want to thank Gautam Nagar residents because you are so humble, well educated, well mannered. I really want to thank you. And it is our duty, it is our responsibilities, and we have to take care of the responsibilities. It is not that the proud moment to express. It is not the proud moment to tell on Republic Day that we are great and we have achieved all these things. It is better, or at times better, an army person is sacrificing. It is 100,000% better an army person is dedicating, leaving their family members, kids, loved one, and staying in Jammu, Kashmir and doing all such things. It is a responsibility, every individual responsibility to take care of the parks, roads and other things also. And it is our duty as a MLA and as a commissioner and as a municipal president and a sitting councillor. It is all our responsibilities and collective duties. It is not the proud moment. We have to come in forward and make the things easier and better and
each person, he should feel that I am approachable. Yeah, I can meet the commissioner. Yes, I can take a work from the MLA or the councillor. So we have to be very approachable. Then you can feel this is a proud moment. But I am not happy still. We have completed the kata, 165 katas, 160 Annasamy level, and we have some other issues also, burning issues and the things which was not solved from 20 years. I want to have a word and I have to come again and sit with you also. And today is a Republic Day, we will celebrate it colorfully because I enjoyed that music also. I love the kids and it was an event, and the evening it was a colorful event. I enjoyed this moment also, and thank you everyone. But one day I want to come also and sit with you, and whatever the issues, I don't want to neglect the things, and if it comes to my preview or with the municipality also, it is our duty and responsibility to take care, and we will do the needful also. And thank you once again. And I respect our Dr. Vijay Kumar also because his services is uncountable in my COVID time. I really have highest gratitude, and I honor him on next visit also. Subramani sir also, I love his speech, but next time sir, you have to present the speech sir, please sir. You have to present the thing because last college meeting also I was very late. I love to listen your words. So next meeting we will have your words and doctor words, and I will sit quietly, and my commissioner and president will sit quietly. It is our duty, and we will listen to your words because you are all elderly person. Whatever the advice and the things which has to be happened, which was delayed due to some reasons, that you can take all the initiatives. You can blast us, no problem. Thank you. Ambassador for Swachh Bharat also, and clean green city. I really appreciate that slogan also, clean green city. Kamal brother, yeah, I really appreciate the slogan also. It's good. Years back. So now you can dream, sir. You can dream. We will promise for your dream. Thank you very much. And your park is also very colorful. It's good, looking clean also. It's good. We will create some other good parks for all the residents. We will create some other good parks. And thank you for your support, and thank you everyone. Thank you very much.